சினிமாவும் அரசியல் மாதிரி கிட்டத்தட்ட மாறிக்கிட்டே வருது. எப்படி அப்படின்னா, அரசியல்ல மட்டும் தான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க ஜெயிச்சுட்டோம், ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே சினிமாவும் இப்ப மாறிக்கிட்டு வருது. ஒரு சில படங்கள் வெளிவந்த ஒரு 2 நாட்கள்லயே சக்சஸ் பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல படம் வந்து ஓடுறதுக்கு முன்னாடியே சக்சஸ் ஆயிடுச்சு, போட்ட பணத்த எடுத்துட்டோம், அதிகமாவே லாபம் கிடைச்சிருச்சு, இவ்ளோ கோடி கிடைச்சது, அவ்ளோ கோடி கிடைச்சது அப்படின்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா நிருபர்கள் எல்லாமே ரொம்ப உஷாரா நெறைய கேள்விகள் கேட்டா, அதுக்கு வெளிப்படையான பதில்களும் சொல்ல மாட்றாங்க. அதுக்கு மாறா வேற மாதிரியான பதில்கள் சொல்லி, அவங்கள திசை திருப்பி விட்டுடுறாங்க. இந்த மாதிரி தான் கந்தசாமி, குக்கு இந்த மாதிரியான படங்களுக்கு ரிலீஸ் ஆன கொஞ்ச நாட்கள்லயே, அதாவது 2, 3 நாட்கள்லயே சக்சஸ் மீட் அப்படின்னு சொல்லி வச்சுடுறாங்க. குக்கு படத்துக்கு சக்சஸ் மீட் வைக்கும்போது, இதே மாதிரி ஒரு நிருபர், "படத்த எத வச்சு சக்சஸ்ன்னு சொல்றீங்க? உங்களுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கு? உங்களோட மொத்த லாபத்த எங்களுக்கு காட்ட முடியுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "எங்ககிட்ட இந்த மாதிரிலாம் உங்களால கேட்க முடியுமா? எங்களால அப்படிலாம் சொல்ல முடியாது." அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பதில்கள் வந்திருக்கு நிருபருக்கு. அதே மாதிரி இப்போ மான் கராத்தே படம் ரிலீஸ் ஆச்சு. வெள்ளிக்கிழமை அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் திங்கட்கிழமையே சக்சஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சாங்க. அதுல படத்துல பயங்கரமா அதிரடியான காட்சிகள் இருக்கு. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு படம். வருத்தப்படாத வாலிபர் சங்கமே எத வச்சு ஓடுச்சு அப்படிங்கிற சந்தேகத்துல மக்கள் இருக்கும்போது, மான் கராத்தே படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை விட அதிகமான வசூலை ஈட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் வெளியிட்டாங்க. படத்துடைய சக்சஸ எத வச்சு நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னு நிருபர்கள் கேட்டாலும், அவங்களுக்கு சரியான பதிலும் கிடைக்கிறதில்ல. உண்மையிலேயே இந்த படம் சக்சஸா இல்ல ஃபெயிலியரா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் விமர்சனங்கள் கலந்து தான் வருதாம்.